ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மி. ரீசெண்டாக நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் மோட்டிவேஷன் சேனல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சேனல் ஷாபு3 நினைக்கிறேன். அந்த சேனலில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நோஃபேப் அப்படிங்கிறது போய் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதை நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணி, ப்ரோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இது அப்படியா, இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே அது தெரியும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனலில், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோமே. முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, முகமது அலி இத்தனை நாள் நோஃபேப்பில் இருந்துட்டு சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில். அதனால் அதை வச்சு நோஃபேப் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆச்சு, நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது அவங்களோட ஒய்ஃபே அவர் அதுக்கு அடிக்ட்டு தான், அவர் பொய் சொன்னார் அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாரு. மேபி அவங்களுக்கு சொல்லியிருக்கலான்னு வைங்களேன். ஆனால் அவர் ஏன் அதை சொல்லணும்? யாருமே இதனால் இது நடக்கும், அதனால் அது நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு கேருமே இல்லாத போது இதை நான் பண்ணேன், அதனால தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது அப்படின்னு அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே இல்லாமல் சும்மாவாக பேசுவார். ஓகேப்பா, இதை யோசிச்சு பாருங்கள், அப்படியே தள்ளி போடுங்க. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது ஜெயிக்கிறவங்களால தான் எழுதப்படுறது. வரலாறு உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் விவேகானந்தர் 1000 விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அவர் இது நோஃபேப் பண்ணதால் தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம் நம்ம. ஏன் அதை பற்றி அந்த சேனலில் எதுவுமே கிடையாது. ஓகே, அதுவும் விட்டுருங்க. அதுவும் நீங்கள் யோசிங்க. விட்டுருங்கன்னா நான் விட்டுறேன், அடுத்து நீங்கள் யோசிக்கணும். இன்னொன்று என்னென்னா, அதுலேயே ஒரு ப்ரமோஷன் போடுறாரு குக்கு எஃப்எம்காக. பான் பற்றின ஒரு புக்கு, உங்களோட பிரெயின் பானால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி போடுறாரு. இதே நோஃபேப் அப்படிங்கிற ஒரு புக்கு, அந்த புக்கு ஃபேமஸ் ஆகிருந்ததுன்னா அதை இவங்க நம்புவாங்க. அவ்வளோதான். இன்னொன்று, டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம இது வரைக்குமே சயின்டிஃபிக்காக யாருமே எடுத்து பார்க்கல 7 நாளில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆனால் ஒரு டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நடக்குது இல்லை. நம்ம முகமது அலி கதையிலேயே சொல்கிறாரு, இவர் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காரு, நோஃபேப் பண்ணியிருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. மசிலுக்கும் நோஃபேப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம சேனலில் நிறையா பேர் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அவனோட டாப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் நோஃபேப் இருக்கிறதால என்னால் ஜிம்முக்கு போக முடியுது, ஷேப்பு பயங்கரமாக வருது, உடம்புலாம் கல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். இவருக்கு தெரியுமா தெரியாதா என்ன கதைன்னு தெரியல. ஆனால் யார் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் ப்ளோசிபோலாம் எதுவும் வராது. கல் மாதிரி ஆகிறது, ஷேப் ஆகிறது, ஃபேஸ் க்ளோ ஆகிறது, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம கண்ணாடி பார்த்து ஆமாம்ல அப்படின்றது தேவை கிடையாது. எதிரில் இருக்கவங்க பார்த்து நம்மக்கிட்ட சொல்கிறது. என்ன ரீசெண்டாக ஒருத்தர் பேசியிருந்தார், என்ன நீங்கள் உன்னோட ஃபேஸ் பிரைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு இவர் பிரம்மச்சாரியம் சொல்லாமல் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு விட்ருக்காரு. ஓ, அதனால தான் காஸ்ட்லியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதால தான் ஃபேஸ் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. அப்போது அவங்க ஏதாவது பிரம்மச்சாரியம்னு ஒரு வீடியோ பார்த்தா இதெல்லாம் போய் ஃபேக்கு அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அண்ட் பிரம்மச்சாரியம் இருக்கிறதால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பைத்தியமாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர் சொல்லியிருப்பார். இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க, சோஷியல் ஆன்சைட்டியில் இருந்தவங்க எல்லாரையும் இந்த நோஃபேப் வெளியே கொண்டு வந்திருக்குது. ஒருத்தர் சொல்லியிருப்பார், ப்ரோ நான்லாம் சின்ன வயசுலேருந்தே பேசினதே கிடையாது ப்ரோ, ரொம்ப சோஷியல் ஆன்சைட்டி, என்னால் பக்கத்தில் கூட ஒருத்தவங்கிட்ட பேச முடியாது. ஆனால் நான் நோஃபேப்பில் ஒரு 40 நாள் இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் மேடை போட்டுருந்தாங்க ப்ரோ, அந்த மேடையில் ஏறி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நோஃபேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அவர் இந்த மாதிரி இதெல்லாம் கனவு அப்படின்னு நினச்சிருந்துருப்பார். ஒருத்தனால பக்கத்துலேயே பேச முடியல அப்படின்னு போவோம், மேடை ஏசி பேசுவேன் அப்படின்னு சொன்னால், ப்ரோ இதெல்லாம் கனவுல தான் ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த கனவை நடத்தி காத்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நோஃபேப். இங்கே நிறைய விஷயம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, பான் அதை பார்த்துட்டு பண்ணாதான் தப்பு, இல்லைன்னா தப்பு கிடையாது. இதை யாருமே தப்புன்னு சொல்லலை, நம்மளும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு இருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இதை பண்ணணும், அவ்வளோதான். அவர் ஏன் அதை தப்புன்னு சொல்கிறாருன்னா, பான் பார்த்துட்டு நம்ம இது பண்ணும்போது நம்ம சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் வந்துடுமா.
இல்லைனா சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வராதா? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணாலும் அது சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வரத்தான் செய்யும். அப்போனா இதை நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வராமல் நம்மளால் பெரிய இடத்துக்கு போக முடியும். பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு அதுலேருந்து சாட்டிஸ்ஃபிகேஷனை நம்ம அடைஞ்சிக்க முடியும். ஓகே, இவர் கேட்ட கேள்விகளுக்கு இல்லை, கேள்விகள் கிடையாது, இவர் பேசின விஷயங்களுக்கு நம்மளோட பார்வையை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் சொன்னதுக்கு மோஸ்ட்டாக நான் இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்தை. இல்லைன்னா மிஸ் ஆகிருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள், நம்ம அதுக்கு மேலே சொல்லுவோம். அதை தாண்டி ஒரு விஷயத்த பேச போகிறோம். இது மிகப்பெரிய விஷயம், எல்லாருமே கேட்டுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒன்று என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு சுய அறிவை வச்சு அதை வச்சு யோசிக்கணும். ப்ரோ அவர் சொல்கிறது கரெக்டு தானே, லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் மேட்டர். சயின்டிஃபிக்காக இந்த பேப்பர் இருக்கா அந்த பேப்பர் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுச்சு? நமக்கு பின்னாடி இவ்வளோ வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் இத்தனை பேர் பேசியிருக்காங்க, அது எல்லாமே பொய்யா? அது எல்லாத்துக்குமே நம்ம காசு கொடுத்து தான் சொன்னோம். எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்னு வைங்களேன், நானே ரோட்டில் தான் நிற்கணும். எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்குது, அதை நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க, அதை சொன்னாங்க, அவ்வளவுதான். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்ம மூளைலாம் என்ன இருக்குது, நம்ம மூளைலாம் இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் மூளையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்குது. ஒருத்தர் சொல்லியிருப்பார், நான் ட்ரெயினில் நான் என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தேன் ப்ரோ. நோஃபாப்பில் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும். அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் மூளைக்குள்ளே ஏற்பட்டது வந்து வேறு லெவல் ப்ரோ. என்கிட்டயே பல கேள்விகள் கேட்டுச்சு. என் மூளையிலேருந்து வேறு யாரோ ஒருத்தங்க சொல்கிற மாதிரி சொல்லிச்சு. கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கு நான் பதில் கிடச்சிது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருப்பேன். இது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாதுன்றப்போ எவனோ ஒருத்தன் நம்ம மூளைக்குள்ளே தான். அப்போது அவன் எப்படி இருந்திருக்கும்? கடவுளே பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த கடவுள் வந்தது இந்த 20 நாள் நோஃபாப்பால் தான். நான் சொல்லலை, அப்படி அவரே சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே வியாபாரம்னு ஒன்று இருக்குது, அரசியல், மிகப்பெரிய அரசியல். அது உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது, இந்த 10 விரல் தான், இந்த உங்கள் உடம்புக்குள்ளேயே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வியாபாரம் கிடையாது. அப்போது உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா இங்கே வா, நான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இன்னொரு உங்கள் பாக்கெட்லேருந்து 100 ரூபா வேணும், அதை கொடு. இப்போ இன்னொரு பிரச்சனை, இங்கே வா. இன்னொரு பிரச்சனை, இங்கே வா. அது எல்லாத்துக்குமே ஒன்று நோஃபாப் பண்ணால் போயிடும். இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து கொடுத்து கடைசியில் உங்கள் சொத்தையே எழுதி வாங்கியிருப்பான். இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சது எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான். அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. ரீசண்டாக ஷர்மிகா அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர், அவங்க என்ன வந்து ஆப்ரேஷன் பண்ணி தப்பாக ஆப்ரேஷன் பண்ணி சாவடிச்சிட்டாங்களான்னு. சாதாரண ஒரு விஷயம், நெய் சாப்பிட்டா அதுக்கு ஒரு இது சொன்னாங்க, குலோப் ஜாமுன் சாப்பிட்டா குண்டாயிரும் சொன்னாங்க. ஏன்னா சாதாரண மேட்ரு. மனுஷங்க பேசும்போது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணியோ தப்பாக பேசுறதோ சகஜம் தான். அதுக்கு அவங்கள தூக்கிட்டு போய் அந்த கவுன்சிலேருந்தே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது எத்தனை மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ஆப்ரேஷன் நடக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க கொடுத்தா என்ன ப்ரோ, ஏதாவது ஒரு மருந்து அரைச்சி கொடுப்பாங்க, இல்லை எதை பிச்சு கொடுப்பாங்க, இலையை நசுக்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டா ஒரு சைடு எஃபெக்ட் வரும். இவங்க அறுத்து போட்டு இதை பண்ணி அதை பண்ணி, ஆனால் நான் சைன் போட்டேன் அப்படி சொல்லிட்டு சைன் போட்டதால் மெடிக்கலில் இப்படி தான் நடக்கும். அவங்களெலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இங்கே ஏன் சித்தா டாக்டர் இப்படி பண்ணாங்க? அரசியல். சித்தா இங்கே வளரக்கூடாது. அப்படி வளர்ந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருக்க செடி இருக்கும், அதை பிரித்து சாப்பிடுவீங்க, வேறு இருக்கும், அதை பிடிங்கி சாப்பிடுவீங்க. அப்போது நாங்கள்லாம் எதுக்கு மருந்துக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறோம், அதில் மருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி தான் எல்லாமே, நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரணும், அந்த பிரச்சனையை வச்சு அவன் சம்பாதிக்கணும். உங்கள் பிரச்சனை தான் பணமே. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே புரிஞ்சால் தான் எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆக முடியும். அவங்க சிம்பிளாக போடுவாங்க, எத்தனை பேர் நோஃபேப் பற்றி பேசியிருக்காங்க, எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க, அவங்களெலாம் கணக்கு கிடையாது. இங்கே இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கணக்கு. நம்ம யார் வேணால் நம்பலாம், நம்பாமல் போகலாம். நீங்கள் நம்புறதால எனக்கு 10 ரூபா வரப்போகிறது கிடையாது, நம்பாமல் எனக்கு 10 ரூபா வரப்போகிறது கிடையாது, போகவும் போகிறது கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் நிறைய வார்த்தைகள் பான், மாஸ்டர்பேஷன் போன்ற வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் சேனல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஆடு ஓடுது. ஆனால் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எனக்கு இதை பற்றி தெரியாது, அப்போ யூஸ் பண்ணதுக்கு இன்னும் ஒரு குட்டி வேர்டு போட்டோன்னா எல்லோ கலரில் லைட்டு கொடுத்துட்றாங்க, அதாவது ஆடு வராது. எப்படி நான் அது பாசிட்டிவாக பேசினா ஆடு வராது, எனக்கு அதை பற்றி ஆப்போசிட்டாக பேசினா ஆடு வருது, எனக்கு புரியல. சரி, அது மேட்ரு கிடையாது. இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எது யதார்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் எதாவது சொன்னால், யார் எது சொன்னாலும், நானே எது சொன்னாலும் அது பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா ஞானம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. மாற்றம் என்பது நம்மளிருந்து தானே தொடங்குது. இதான் சொல்லணும்னு நினச்சேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.